உங்க பேரு உங்க நம்பர் எல்லாமே அதுல இருக்கு, ஐடி எல்லாமே. அது எல்லாமே நாங்க ரெக்கார்ட் பண்ணணும். 3000 சம்திங் வாங்கிருக்கிறோம். அவங்களே டைப் வருவாங்க. சொல்லல வாங்க. நான் ஒரு நாள் மட்டும்தான் நினைக்காதீங்க. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்கக்கா. நீங்க எதுவும் பணம் போட்டிருக்கீங்களா? 2000 மொத்தம். நாங்க 50,000 வந்து அவங்க சேர்றது சேர்த்து கொண்டு வந்து 2000 சொல்லி 52,000 நாங்க போட்டிருக்கோம். என்ன பிரச்சனைக்கா? என்ன கம்பெனி சார்து உங்களை எப்படி ஏமாந்து? இது வந்து FQLன்னு சொல்லி ஒரு ஃபாரின் ட்ரேடுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி. ஆனா அது வந்து ஃபாரினர்ஸ் தான் ரன் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனா லோக்கல் ஆள் ரன் பண்றது எங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லவும் இல்லை. சொன்னோடனே பணம் கட்டிட்டீங்களா? இல்ல, நான் எங்க அக்கா சேர்ந்து 2 மாசம் கழிச்சு தான் நாங்க சேர்ந்தோம். சரி. நான் வந்து 52,000 தரேன்னு சொன்னாங்களா? அப்படி எந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. நம்ம 3 சிக்னல் சொன்னாங்க. இல்ல, சிக்னலுக்கு 3 சிக்னல் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஆள் சேர்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு சிக்னல் வரும்னு சொல்லுவாங்க. சரி. 3 சிக்னல் ரெகுலரா வரும். ஒரு சிக்னலுக்கு வந்து 300 பாயிண்ட் ஸ்டார்டிங்ல. சரி. அப்போ 1 லட்சம் தாண்டுச்சுன்னா நமக்கு அது வந்து 500 பாயிண்ட் ஆயிரும். 500 பாயிண்ட் ஆனா என்ன தருவாங்க? அது 500 பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, எந்த ஒரு சலுகையுமே இல்லை. சரி. அதை நம்பி நீங்க 50,000 ரூபாய் கட்டிட்டீங்களா? எங்க அக்கா செய்தனால அதை நம்பி நானும் கட்டிட்டேன். அப்ப நீங்க முடிவுல உங்களுக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னாங்க திரும்ப? அப்படிலாம் இல்லை, நீங்க நம்ம விளையாட காசு கூடும்ல, காசு கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமா, போயிட்டே இருக்கு. இதனால நீங்க முதலமைச்சருக்கும் மற்றவங்களுக்கு என்ன சொல்லணும்? எங்க காசு எங்களுக்கு கிடைச்சா போதும், மற்ற காசுலாம் வேணாம். நாங்க போட்டு 50,000 வந்தா எங்களுக்கு போதும். 3.5 மாசம் ஆச்சு நான் சேர்ந்து. ஒட்டு மொத்தமா அவங்க எவ்வளவு பணம் வந்துருக்கு? எனக்கு இப்போ 2 லட்சம் கிட்ட வந்துருச்சு. நான் விளையாண்டதுல நான் 1 போட்டே ரிட்டர்ன் வந்துருச்சு. ஆல்ரெடி போட்ட அமௌண்ட் வந்துருச்சு. எனக்கு 50,000 வந்தால் போதும், அவ்வளோதான். மற்ற காசில் எனக்கு வேணாம், என்னோட காசு வந்தால் போதும். என்னோட நெக்லஸ் வச்சு அடகு வச்சு நான் சேர்ந்துருக்கேன். அவங்க கட்டையம்பட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த நியூஸ் வந்துச்சு. இந்த 2 நாளாக தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கட்டையம்பட்டின்னு சொல்கிறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோலாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை பேர் சேர்ந்துருப்பீங்க உங்க ஊர்ல? நாங்க வந்து டி வெள்ளாளப்பட்டி மட்டும் ஒரு 50-60 பேர் கிட்ட சேர்ந்துருக்கோம். மேலூர் ஒரு ஆள் 2 ஆள், ஒரு ஃபேமிலியில மொத்தம் ஒரு 3 பேர் 4 பேர், மக அம்மா அப்பா இந்த மாதிரி. ஃபேமிலிக்கு 2 லட்சம் ஏமாட்டீங்க? 2 லட்சம் இல்லை, போட்டது 50. ஒரு சில பேர் இப்போ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி மறுபடியும் இன்னொன்று கொண்டு வந்தாங்க. அதில் வேற மறுபடியும் போட்டிருக்காங்க 1 லட்சம்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டிருக்காங்க. அதுதான் இந்த இது வந்து சார் பார்க்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் நாங்கள். சார் வந்து எந்ததும் பண்ண வேணாம், நாங்கள் போட்டு 50,000 வந்தால் அதுவே எங்களுக்கு போதுமானது தான். எக்ஸ்ட்ரா காசு எதுவுமே வேண்டாம். சிஎம் சார் கிட்ட தான் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம். இப்போதைக்கு சொல்ல முடியல, சார் வர மாட்டாங்க. அதனால உங்க மூலியமா நாங்கள் சொல்கிறோம். ஒரு நம்பிக்கை தான், நம்பிக்கையிலனால தான் நாங்கள் சேர்ந்தோம். இந்த மாதிரி நம்பிக்கை தான், எங்கள் அக்கா சொன்ன நம்பிக்கையில் நான் சேர்ந்தேன். இப்போ என்ன நம்பிக்கையில் என் தங்கச்சி சேர்ந்தாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையில் சேர்ந்து காசு நிறைய பேர் எடுத்திருக்காங்க காசு. அந்த நாள் அதாவது கொடுத்துட்டு ஏமாத்திட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு 50,000 கொடுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கோம், நம்பிக்கை கொடுங்க சொன்னா கொடுப்பீங்களா? அந்த அறிவு இருந்ததே நாங்க எப்படி நிக்க போறோம்? நீங்க தான் முதலமைச்சரை உருவாக்கி இருக்கீங்க. அது இருக்கு. ஆமா. உருவாக்குனதுக்கான எம்எல்ஏக்களே எங்களை வந்து சந்திக்கல இல்லைங்க சார். நாங்கள் 2.5 மணி நேரமாக இங்கே வந்து காத்து கிடந்தோம். எங்களுக்கு இவ்வளோ நேரம் வரையும் காத்து கிடந்ததுக்கு, நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடையாது. ஓட்டு போட்டு எம்எல்ஏ அமைச்சர் எல்லாருமே உருவாக்குனதுக்கு எந்த அத்தாட்சியுமே எங்களுக்கு கிடையாது. காங்கிரஸ் மாவட்டம் தான், காங்கிரஸ் ஏரியா. எல்லாமே இருக்கு, எல்லாமே கலந்தா இருக்கு. எல்லா மக்களும் ஓட்டு. நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க? நான் 50,000 போட்டிருக்கேன். உங்க பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி எல்லாருமே போட்டிருக்காங்க. என் நாத்தனா போட்டிருக்காங்க. நான் வந்து என் ஹஸ்பண்ட் எப்படி டக்குன்னு நம்புனீங்கன்றது மட்டும். அவங்க வந்து எப்படின்னா 2030 வரையும் லிமிட் இருக்கு, நீங்க போடுங்க நம்பி அமௌண்ட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆளுங்க மூலியமா தான் இது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் காமிச்சாங்க இந்த மாதிரி விளையாடுறோம். இங்க ஆபீஸ் இருக்கு, லோக்கல் எதுவும் இருக்கு சொன்னாங்களா? இல்ல மேலூர்ல தான் போய் நாங்க அமௌண்ட் கொடுத்து சேருவோம். FUL நேரடியாவே போனீங்களா? நேரடியாவே. ஆபீஸ் எங்க இருந்துச்சு? ஆபீஸ் வந்து இல்ல, எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் கீழே, நான் ஒரு சிஸ்டர் கீழே தான் சேர்ந்திருக்கேன். அவங்க கிட்ட தான் கொடுத்த அமௌண்ட்டை அவங்க கொண்டு கட்டிட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம், வச்சு கொடுத்துட்டு போய் பக்கத்தில் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் நேரடியாக போய் பணம் செலுத்தலை, யாரையுமே நாங்கள் நேரடியாக கான்டாக்ட் பண்ணலை. நாங்கள் யாரையுமே போய் நேரடியாக பார்க்கல. எவ்வளோ மாதம் ஆகுது? நான் போட்டு 1.5 மாதம் தான் ஆகுது. 1.5 மாதம் தான் ஆகுது. எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நீதியுமே கிடைக்கல. நாங்கள் வந்து என்ன கேட்டோம்னா, இது நம்பி விளையாடலாமா அப்படின்னு நிறைய ட்ரிப் கேட்டோம். சேர அன்னைக்கு மகன் கேட்டோம், நம்பி விளையாடலாமா,
கிடைச்சிருமா அப்படின்னா டபுள் மடங்கு அமௌண்ட் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 60 லட்சம் 70 லட்சம். அந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கை ஆள் எடுத்திருக்காங்க. எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க, வீடியோ காமிச்சிருக்காங்க, தங்க காயின்லாம் வாங்கின மாதிரி, கார் வாங்கின மாதிரி இந்த இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இதை நம்பி தான் நாங்கள் சேர்ந்தோம். இவ்வளோ தூரத்துக்கு எங்களை ஏமாற்றுவாங்கன்னு நாங்கள் நம்பலை. அப்படி இருந்தும் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க 2-3 மாதத்தில் கேன்சல் பண்ணிட்டு போனால் என்ன செய்வீங்க, எங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு யாருன்னே தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் 50,000 ரூபா கட்டியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி திரும்பி வரும்னு சொன்னாங்க. திரும்பி கொஞ்சம் ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே வந்து 1300 டாலர் ஏறினோடனே உங்களுக்கு 1,30,000 ஏறும். அப்போ நீங்கள் வந்துட்டு 20,000 வந்து அமெரிக்கன் டாலர் வந்து இந்திய டாலரை மாற்றுறதுக்கு கமிஷன் கொடுத்துக்கணும், மிச்ச அமௌண்ட் தான் உங்கள் கையில் வரும் அப்படின்னு சொல்லி தான் எங்களை சேர்த்தாங்க. கரெக்டாக அந்த 20,000 அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தான் நீங்கள் மிச்ச அமௌண்ட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளே கூட அமௌண்ட் எடுக்க போனவங்கள இல்லை இது ரீஃபண்ட் மறுபடியும் விளாடுங்க, அமௌண்ட் ஏறும், விளாடுங்க, நாங்கள் அமௌண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ மறுபடியும் இந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு நம்ம அமௌண்ட்டை எடுக்க போகும்போது 21,000 கட்டினா நாங்கள் கண்டிப்பாக அமௌண்ட்டை கொடுத்துருவோம். நாங்கள் 21,000 அமௌண்ட்டை கட்டினா அந்த ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன். 21,000 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஆடியோ எனக்கு அனுப்பிச்சது. இல்ல ஃபோன் மட்டும் திருப்புங்க. ஃபோன் அப்படியே சொல்றேன். நீங்க எவ்வளவு நான் 55,000 ரூபாய் கட்டியிருக்கேன். 55,000 மாசம்னா நான் 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆச்சு நான் போட்டு. 1 மாசத்துல வந்து எனக்கு $1000 ஏறி இருக்கு. இன்னும் $300 ஏறணும். நீ 21,000 ரூபாய் கட்டுனா நீ நாளைக்கே பணம் எடுக்கலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நீங்க போய் கட்டி எடுங்க, நான் ஏற்கனவே 10 வட்டி 3 வட்டி சொன்னோம். நாங்கள் எடுக்கிற அமௌண்ட்டில் 21,000 கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை எங்கள் கையில் கொடுங்க. அந்த மீதி அமௌண்ட்டை கொடுக்கும்போது அடுத்தடுத்து ஏறதை வச்சு பூரா பேருமே பெண்கள் மட்டும் தானாக்கா? அக்கா நெருக்கி பெண்கள் தான் போட்டிருக்காங்க, ஆண்கள் போட்டிருக்காங்க. ஒரு வீட்ல 3 பேர் 4 பேர் போட்டிருக்காங்க. என் தங்கச்சி 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. வந்து இப்ப அதிகமா ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் இப்படி போய் நீங்க ஏமாத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது மேடம், முன்னாடியே தெரியாது, இப்பதான் தெரியுது. 3 வருஷமா நாங்க சேர்ந்து எடுக்கிறோம். உனக்கு என்ன உன்னைய பயமுத்திட போறாங்களா? பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க எடுத்திருக்காங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படி எடுத்திருக்காங்க. 50,000 ரூபாய் கட்டி 1 லட்சம் 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான்லாம் எடுத்திருக்கேன்ல, இந்த காசுக்கு பொறுப்பு நானே. யாராவது நேர்ல பாத்திருக்கீங்களா ஆட்களை? இதுவரை நேர்ல ஆட்கள் நாங்க பார்க்கல. எங்களுக்கு மேல லோக்கல் ஆபீஸ் இருக்கு, எதுவும் தெரியாது. எங்களுக்கு லோக்கல்ல எங்க மொபைல் முதக்காரியும் வாங்கிட்டு போனது ஒரு ஆளு. எங்க மொபைல் முதக்காரியும் வாங்கிட்டு போனது வேற ஒருத்தவங்க. எங்க ஏஜென்டி வந்து நீ நேர்ல வர தேவையில்ல, போனை மட்டும் கொடு. மேலூர்ல மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க? மேலூர்ல மட்டுமே பல லட்சம் பேர் இருப்பாங்க மேம். ஐயாவுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம், எங்களுக்கு அவங்க காசு எங்களுக்கு வேணாம். நான்லாம் சிங்கிள் மதர், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அது கிட்டத்தட்ட என்னைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது சின்ன வயசுலேயே கட்டி கொடுத்துட்டாங்க. என் பொண்ணுக்கு 14 வயசு ஆயிடுச்சு. இதுவரை நான் சிங்கிள் மதராக இருந்து தான் நான் வளர்க்குறேன். 10 வெட்டி நான் வாங்கி கட்டியிருக்கேன். எனக்கு முதலமைச்சர் ஐயாவை நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம். என்ன கேட்குறோன்னா எங்களுக்கு தேவை, எங்களுக்கு காசு. நாங்கள் கட்டின காசு கொடுத்தாலுமே எங்களுக்கு போதும், எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணிட்டாங்களா சொல்றாங்க. ஆனால் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்னன்றது தெரியல. முக்கியமான ஆளை கைது பண்ணாங்க. கட்சி சார்ந்த நபரா? இல்ல கட்சி சார்ந்த லோக்கல் ஆளுதான். அவர் வந்து ஒரு கிராமத்துக்காரவங்க இன்ன வரையும் பிடிக்க முடியலன்றாங்க. நாங்க ஒரே ஒரு ரூபாய் கட்டிருக்காப்ல. வீடு வந்து குறைஞ்ச வச்சா ஒரு 50 லட்சம் ஒரு வீடு கட்டினது. சொந்த ஊரு எப்படி பிடிச்சிடலாம். கண்டிப்பான முறையில் காவல்துறை நினைச்சா அவரை பிடிக்கலாம். மற்றபடி அவர் சொத்துக்களை முடக்கலாம். அவர் பாஸ்போர்ட்டை கண்டிப்பான முறையில் முடக்கணும். இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போக அதிக வாய்ப்பு உண்டு. அவர் யார் சப்போர்ட் அதெல்லாம் தெரியல மேடம், தெரியல. அவருக்கு என்ன அப்படிலாம் எங்களுக்கு தெரியல, அது மட்டும் தெரியல. ஆனா வந்து அவர் தான் அமெரிக்கா ரிஜெக்ட் சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. அமெரிக்கான்னு சொல்லி ரிஜெக்ட் வருதேன்.
விஜய் மியான்னு சொல்லி அவங்க மியா இவங்கெல்லாம் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஐயான்னு மணக்க விடணும். அமெரிக்காக்காருக்கு தமிழ் எப்படி தெரியும்? போட்டோ பார்த்துருக்கு. அவர் போட்டா இருக்கு. முதலமைச்சரையா எங்களுக்கு ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம். நான்லாம் இல்லாத வீட்டில் பிறந்து இல்லாத வீட்டில் தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு அந்த காசு நான் கட்டின காசு வந்தாலுமே போதும். எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கலாம் நான் கேட்க கிடையாது. எங்களுக்கு அதை மட்டும் வாங்கி கொடுத்தாங்கன்னா போதும். ஆனால் உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும். வந்து நிற்கிறாங்க, எடுக்காதவங்களுக்கு வந்து நிற்கிறாங்க. அமௌண்ட் எடுத்திருக்கோம், இவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க வெளியில. நம்ம வந்து நம்ம எம்எல்ஏ வந்து விஸ்வநாதன் வந்து கண்டிப்பான முறையில் பேசணும். ஏன்னா கண்டிப்பான முறையில் அவர் வந்து பேசினா மட்டுமே தமிழக அரசுக்கும் எங்கள் கோரிக்கை அது. எங்கள் எம்எல்ஏ வந்து பேசினாதே அது வந்து வீடியோ காலம் பிறக்கும். அவர் யார் சப்போர்ட்டில் இருக்கார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் பல கோடி, இது கொஞ்சம் கிஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட பாமர மக்கள் இவங்க பிறகு ஒன்றுமே தெரியாதவங்க ஒரு குடும்பமாக 5 லட்சம் 10 லட்சம்னு ஏமாந்துருக்காங்க. அதை மீட்டு தரமுன்னு தமிழக அரசையும் காவல்துறையும் எங்கள் மேலூர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே இருக்கப்பட்டவங்க இல்லை, இல்லாதவங்க தான் போட்டு ஏமாந்துருக்கோம். இருக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, போனா போட்டோன்னு விட்டுறாங்க. அப்படி எங்களால் இருக்க முடியலை. நாங்கள் 5 வட்டி 10 வட்டி நகையை வச்சு இப்படி தான் நாங்கள் அமௌண்ட் போட்டிருக்கோம். அதை மட்டும் தயவுசெய்து எல்லாரும் கோரிக்கை வச்சு வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் மேடம். அனைவருக்கும் வணக்கம். மேலூர் மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலையிலேருந்தே சாலை மறியல் 2 நாள் ஆயிடுச்சு. அவங்களாம் ஏமாந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்திருக்கு. பூராமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. படிக்காதவங்க சில பேர் வந்து பணம் எடுத்ததை நம்பி வந்து போட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம விஸ்வநாதன் சட்டசபையில் பேசி இந்த மக்களோட கண்ணீரை துடைக்கணும்னு நம்ம சேனல் சார்பாக நம்ம கேட்டுக்குவோம். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மக்களுக்கு சீக்கிரமாக காவல்துறையை வச்சு, அவர் ஏதோ இங்கே லோக்கலில் கட்டையம்பட்டின்ற ஏரியாவில் இருக்கிறாரு, மிகப்பெரிய அளவில் வந்து மக்களை ஏமாற்றிருக்காரு. அமெரிக்கா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு படிக்காத மக்களை ஏமாற்றிருக்காரு. கண்டிப்பாக அவரை கைது பண்ணி அதுக்கான பணத்தை வந்து மீட்டு மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்குவோம். நன்றி. டேக்கா இப்போ பார்த்துட்டு இருக்குது நம்ம மதுரை மேலூர் ரோடு. மதுரை மேலூர் பக்கத்தில் இருக்க கட்டையம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய அளவில் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேம் பண்ணினவர் பார்த்திங்கன்னா அந்த ஊரை சேர்ந்தவர். அவர் கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அமெரிக்காவோட பிரசிடெண்ட் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. அவரோட வீடு வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் பார்த்த மக்கள் வந்து ஓரளவுக்கு சரியாக தான் இருக்கும், நிச்சயமாக இவங்களுக்கு நம்மளோட அமௌண்ட்டு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் மிகப்பெரிய அளவில் ஏமாந்துருக்காங்க. 50,000 கட்டினாக்கா உங்களுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும், நீங்கள் 1.5 மாதம் இந்த டைமுக்குள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அஸ்யூரன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அஸ்யூரன்ஸை நம்பி நம்ம ஊருக்காரர் தானே நம்மளை ஏமாற்ற போகிறாரா அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் நண்பர்கள் இந்த மாதிரி எல்லாம் இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே பலமுறை ஏமாந்து பல மாதிரியான ஏமாந்த மக்கள் மாதிரியே தான் ஒரு செயினில் போயிருக்காங்க. ஒருத்தரை சேர்த்து விட்டால் அவங்களுக்கான 50 ரூபா, இவங்க 50 ரூபா கட்டி சேரணும், அடுத்தவங்க 50 ரூபா கட்டி சேர்த்துக்கணும், அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 கோடியிலேருந்து 80 கோடி ரூபா வரைக்கும் இவர் ஏமாற்றி மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமது தமிழக வெற்றி கழக தலைவரும் விஜய் அண்ணா அவர்களும் இந்த ஒரு முனைப்பான இந்த ஒரு நிகழ்வை முன்னெடுத்து அந்த மக்களுக்கு அந்த பணத்தை பெற்றுத்தரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ தான் அந்த நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், இவரை நானே பார்க்கல, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பண்ணிக்கோங்கம்மா. ரஞ்சித் பிரியா. இவர் பேர் ரஞ்சித் பிரியாவா? இல்ல அவர் பேர் ரஞ்சித், அந்த அம்மா பேர் பிரியா. 2 பேருமே ஆமாம். ரஞ்சித் தெரியுதுங்களா? ஓகே. எவ்வளோ தான் பொதுமக்கள்கிட்ட நம்ம விழிப்புணர்வு வீடியோக்கள் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணாதீங்க. முகம் தெரியாத ஒரு நபர்கள் ஆசை வார்த்தை காமிப்பாங்க, உங்களுக்கு அதை தர்றோம் இதை தர்றோம், வீடு கட்டி தர்றோம், நீங்கள் எங்கள் கூட வெளிநாட்டுக்கு வரலாம், எவ்வளவோ சொல்லி ஆசைகள் காமிப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணங்களை வந்து ரொம்ப கண்ணியமாக சம்பாதிச்சிருப்பீங்க, உழைச்சி சம்பாதிக்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து எப்படின்னாக்க, எப்படிடா அவங்கள ஏமாற்றி அந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து ஆட்டே போடலாம், அதாவது களவாண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஆசை வார்த்தைகளில் விளக்கின் மீது விழுந்த வீட்டில் பூச்சியெல்லாம் நீங்களும் போய் விழுந்துட்டு தான் இருக்கீங்க, ஏமாந்துட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளோ தான் ஏமாந்து எவ்வளோ தான் உங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு வீடியோக்கள் தந்தாலும் இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது, நடந்துருச்சு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு தமிழக அரசு இந்த மக்களுக்கான அந்த நிவாரணத்தை தேடித்தரணும். நமது மேலூர் தொகுதி எம்எல்ஏ மதிப்புக்குரிய விஸ்வநாதன் அவர்கள் இந்த நிகழ்வை சட்டசபையில் இப்போ நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பேசி அவருக்கு அந்த மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை தேடித்தரணும். உங்களுடன் நான் ஆர்கே.